ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் 10 உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தை பற்றின சிறப்பான தகவல்களையும் அந்த யோகத்தின் மூலமாக 12 ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றி வந்தாங்க தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் தெரிஞ்சுக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. பொதுவாகவே ஒவ்வொரு விதமான கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஏற்ப மாறுதல்களுக்கு உட்பட்டது. இப்படி கிரகங்கள் மாறும் பொழுது உருவாகக்கூடியது தான் ஒரு அற்புதமான யோகங்களும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்திங்கன்னா யோகங்கள் அப்படின்றது நிறைய இருந்தாலுமே கூட இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது, மேலும் மங்களகரமானதும் கூட. ஏன்னா லக்ஷ்மி தேவியினுடைய அருளாசி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செல்வ செழிப்போட வாழ முடியும். அந்த வகையில் மே மாதம் 10 உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமாக தனுசு ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் அனைவருமே மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு அற்புதமான தாரக மந்திரத்தை தவறாமல் பதிவு செய்துடுங்க. அன்னையினுடைய அருளாசி கண்டிப்பாக நமக்கு கிடைத்து வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வ செழிப்புகளும் ஏற்படும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவான் இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையினால் ஏற்படக்கூடியது தாங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகம். பொதுவாக புதன் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய அறிவுத்தன்மையானது அதிகரிக்கும். சுக்கிரன் லக்ஷ்மி தேவியோடு தொடர்புடையதாக நம்பப்படுதுங்க. புதனுடைய அருளால் அறிவானது அதிகரிக்கும். இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில புத்திசாலித்தனமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கும். அதே போல் புதனும் சுக்கிரனும் இணைவதால் லக்ஷ்மி நாராயண யோகம் நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் மேசராசியில் அபூர்வமான கிரக சேர்க்கையானது நடக்கப் போகுதுங்க. இதன் விளைவாக ஒரு வருடத்திற்கு பிறகு சுபயோகம் அப்படிங்கிறது உருவாகும். இதனால் கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையினுடைய கட்டம் தலைகீழாகவே மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த அற்புதமான கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா புதன் தற்போது மீன ராசியில் சந்திச்சுட்டு வராரு. விரைவில் மேசராசிக்கு இவர் மாறப்போகிறாரு. அதாவது புதன் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு மேசத்துக்கு நுழைய போகிறாரு. ஏற்கனவே மேஷத்தில் சுக்கிர பகவானுடைய ஆட்சியானது அமைஞ்சிட்டு இருக்கு. புதன் புத்தி தர்க்கம் மற்றும் ஞானத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று உருவாகக்கூடிய இந்த அற்புதமான யோகம் செல்வ செழிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதால் மேசராசியில் பிரவேசிக்கக்கூடிய நாட்களில் இந்த அற்புதமான யோகமும் ஏற்படுதுங்க. மே மாதம் 19ஆம் தேதி வரைக்குமே சுக்கிர பகவான் மேசராசியில் தான் இருப்பார். அதனால் மே மாதம் மேசராசியில் புதன் பகவானும் பிரவேசித்து சுக்கிரனோடு இணைந்து இந்த யோகமானது ஏற்பட போகுது. இந்த அற்புதமான இணைவு தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நாராயண யோகமானது உங்களுக்கு செல்வத்தை எல்லாம் வரவழைக்க போகுது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சுப பலன்களானது பெற்றுக் கொடுக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நிலை கூட நன்றாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அவையெல்லாம் தீர்ந்து உடல்நிலை ஆரோக்கியமாக சீராகவே காணப்படும். மேலும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதல் ஈர்ப்பு மற்றும் காதல் நிறைந்தது போன்றவையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். மேலும் சின்ன சின்ன பயணங்கள் கூட செல்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு புதிய பணிகளானது கிடைக்கும். லக்ஷ்மி தேவியினுடைய அருளால் உங்களது செல்வங்கள் அனைத்தும் இரட்டிப்பாவதற்கும் வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும். அதே போல் பணியாளர்களுக்கு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. மேலும் உங்களுடைய திறமைகளால் மற்றவர்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வசீகர தன்மையும் உங்களுக்கு ஏற்படும். சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே அறிவு ஆடம்பரம் போன்றவற்றை எல்லாமே கொடுக்கக்கூடியவர். அதாவது அழகு போன்றவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அதனால் கண்டிப்பாக சுக்கிரனுடைய அருளால் அனைவருக்குமே ஒரு வசீகர தன்மையானது இந்த டைமில் ஏற்படும். அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடியதாகவே காணப்படுங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நம்ம அனைத்து விதமான செல்வங்களோடும் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமி தேவியினுடைய அருள் நமக்கு வேண்டும். அதுவும் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னையை வழிபாடு செய்வதால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டங்களும் தீர்ந்து போகும். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வ செழிப்புகளும் நமக்கு ஏற்படும். அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு மே மாதம் 10ஆம் தேதியில் உருவாகக்கூடிய இந்த அற்புதமான யோகத்தால் உங்களுடைய முதலீடுகள் அனைத்துமே லாபகரமான வருமானமாகவே மாறுங்க. சிக்கியிருக்கக்கூடிய பணங்கள் கூட தற்போது உங்களது கைக்கு வந்து சேரும். இருந்தாலுமே கூட ரியல் எஸ்டேட் முயற்சிகளின் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் காணப்படும்.
மேலும் ஒரு சிலருக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாங்க. அது அவரவருடைய தசா புத்தி மற்றும் அவருக்கு என்ன விதமான நடப்பானது காணப்படுதோ அதை பொறுத்து அமையும். இருந்தாலுமே கூட லக்ஷ்மி நாராயண யோகம் பொதுவாகவே நன்மைகளை மட்டுமே வழங்கக்கூடியதாகவே காணப்படுது. அந்த நிலையில் கடன் வாங்கும் பொழுது மட்டும் கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. தனுசு ராசி நேயர்கள் பெரும்பாலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. அப்படியே ஒரு சிலருக்கு ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே கவனமாக இருக்கணும். செலவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் கணிசமாக உங்களுக்கு அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு பணத்தை வந்து செலவழிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்துக்கோங்க. இது போல் நீங்கள் பணத்தை எப்படியெல்லாம் செலவு செய்யணும், எதற்காக செலவு செய்யணும் அப்படின்றத கணக்கீடு செய்துவிட்டு செய்யும் பொழுது உங்களால் கண்டிப்பாக அதை வந்து சரி கட்ட முடியும். எப்போதுமே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்தவங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவை போலவே செலவுகளும் கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படக்கூடிய எந்த ஒரு டைமிங்கில் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல், எதிர்பாராத பொருள் இழப்பு போன்றவைகள் கூட ஏற்படலாம். அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு திடீரென கவலைகளானது ஏற்பட்டு நீங்கி போகும். எதிர்ப்புகள் அனைத்தையும் சமாளிக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் பார்த்திங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றமானது நிச்சயமாக இருக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வீண் முயற்சியாக இருந்தாலுமே கூட பின்னாலே உங்களுக்கு அது எல்லாமே வந்து பலன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் எந்த விதமான கவலையும் படாமல் நீங்கள் முயற்சி செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலான வேலை சுமையானது காணப்படுங்க. எப்படியாவது வேலையை செஞ்சு முடித்து நல்ல பெயரும் வாங்கிடுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு நிம்மதியானது கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய கவலைகள் அனைத்தும் நீங்கி போகும். மேலும் குழந்தைகள் பற்றி மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த டைமில் கிடைக்குங்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உறவினர்களுடைய வருகையும் அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தாமதப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே போல் லக்ஷ்மி நாராயண யோகத்தினால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலுமே கூட அலைச்சல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருப்பினும் கூட தனுசு ராசி அன்பர்களே, கடந்த காலத்தை விட கூடுதலான வருவாயை இந்த டைமில் உங்களால் பெற முடியும். அதற்காக நீங்கள் அலைவது வந்து தவறு கிடையாது. புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன்னாடி மட்டும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுடைய ஆலோசனைகளை வந்து கேட்டுக்கோங்க. யாருக்கிட்டையும் எந்த விதமான கன்சல்டேஷனும் இல்லாமல் சைன் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க. முன்பணம் வாங்குறது இது போல் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கோங்க. அப்படியே இல்லைனா உங்களுடைய நண்பர்கள்கிட்ட கூட நீங்கள் சஜஷன் கேட்டுக்கலாம். ஆனால் யாருக்கிட்டையாவது நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு முடிவெடுக்கிறது நல்லது. அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் எதிர்பார்த்த உதவிகள் கூட வந்து சேரும். நீங்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான யோகா அமைப்புகள் எல்லாமே இந்த நாராயண யோகத்தின் மூலமாக ஏற்படும். மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லது. அதே போல் விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கோங்க. வாழ்க்கையில் ஒருவருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருளக்கூடியவங்க அப்படின்னா மகாலட்சுமி தாய் தாங்க. செல்வங்களுடைய தேவதையாக விளங்கக்கூடியவர் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி அப்படின்னாலே அழகு, செல்வம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அமைதி ஆகியவற்றினுடைய முழு ஆதாரமாகவும் இருக்கக்கூடியவங்களும் அவங்க தான். திருமகள் யாகத்தில் தட்சிணபுரியாகவும், தாமரையில் தேஜாத ரூபியாகவும், சந்திரனில் வந்து சந்திரகிரியாகவும், சூரியனில் வந்து சுடராகவும் விளங்கக்கூடியவங்க. எங்கும் எந்த இடத்திலும் சுகமும் சந்தோஷமும் விளங்க இவங்க தான் காரணமாகவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய அருளால் உருவாகக்கூடியது தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகமும் கூட. செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் திருமகள் அப்படின்னும், அலைமகள் என்றும், மலர்மகள் என்றும் அழைக்கப்படுறாங்க. மக்கள் அனைவராலும் பக்தி பரவசத்தோடு பக்தர்களால் போற்றப்படக்கூடிய லக்ஷ்மி தேவி அப்படின்ற சொல்லுக்கு நிகரில்லாத அழகி அப்படின்ற பெயரும் இருக்குங்க. அழகு பிரதிபலிக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் திருமகளானவள் காட்சி கொடுக்கிறாள் அப்படின்னும், இந்த மகாலட்சுமி தேவிக்கு விஷ்ணு தன்னுடைய இதயத்தில் இடமளித்து சீனிவாசன் அப்படின்ற பெயரையும் வந்து பெற்றிருக்கிறாருங்க. நம்மளுடைய இந்து மதத்தில் மும்மூர்த்திகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் விஷ்ணு பகவான். காக்கும் கடவுளாக அருள் புரியக்கூடிய இவர் உலக உயிர்களுடைய தாயாகவும் மகாலட்சுமியும் அவரோடு வந்து இணைந்திருக்கிறாரு. அதாவது மகாவிஷ்ணுவினுடைய ஒவ்வொரு அவதாரத்திலும் மகாலட்சுமி அவரோடு சேர்ந்து அவதாரம் செய்கிறாங்க.
நாராயணன் என்று விஷ்ணு அழைக்கப்படும் பொழுது நாராயணியாகவும் மகாலட்சுமி அவரோடு இணைந்திருக்கிறாங்க. என் நண்பர்களே, இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்கள் லக்ஷ்மி நாராயண யோகத்தினால என்னென்ன பலன்களை அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.